வித் கிருத்திகா. ஃபைனலா நாங்க வந்து இனாம் குளத்தூர் பிரியாணி கடைக்கு வந்துட்டோம். செவத்தக்கனி பிரியாணி கடை. கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த கடையை பண்ணணும்னு பிளான் பண்ணி இன்னைக்கு தான் ஃபைனலா நான் வந்திருக்கேன். திருச்சி விலாகோடு சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு. மெயின் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ள வர வேண்டியது மாதிரி இருக்கும். இந்த பிரியாணி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்ன்றனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் ஆடலும். ஏன்னா நிறைய கார் ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்கு. இன்னும் பிரியாணியை உடைக்கல, தம்மு உடைக்கல. அதனால கூட்டத்தில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ டைம் வந்து 11:10. இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகுமா பிரியாணி தம் உடைக்கிறதுக்கு. நம்ம அதுக்குள்ள சீட் போயிடும் அப்படின்ற காரணத்தால சீக்கிரமா வந்திருக்கேன். இப்போ சீட் போட்டு நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். காஸ்டியூம் கர்டசி பை PK கலெக்ஷன்ஸ். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ போய் சாப்பிடலாம். ஐயோ, இதுக்குள்ள நான் போவே முடியாது. ஐயோ, நான் தான் போனோம். எப்படி போறது? நீங்க இங்க உட்காந்துக்கோ, இங்க உட்காந்து. இல்ல, காமிக்க மாட்டேன், நான் காமிக்க மாட்டேன். நீங்க உட்காந்துக்கோ. ஓகே. சவுண்ட் கேட்குமானே தெரியல. நான் வந்து மேக்கிங் ஷாட்ஸ் எடுத்துட்டு வெளில வரதுக்குள்ள இங்க ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி பிரியாணிக்கான கிரௌட பெங்களூர்ல அர்லி மார்னிங் பிரியாணி ஷூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல பார்த்தா சரியான கூட்டம் இருக்குது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா சண்டேஸ் மட்டும்தான் பிரியாணி. கிட்டத்தட்ட 55 இயர்ஸா இருக்காங்க. இனாம் குளத்தூருக்கே ஒரு அடையாளமா ஆயிட்டாங்க செவத்தக்கனி பிரியாணி. அந்த செவத்தக்கனி பேரு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாரு. அவங்க தாத்தா பேர் ஆக்சுவலா அப்துல் தானா. அவர் நல்லா வெள்ளையா இருப்பாரு அப்படின்றனால அவருக்கு செவத்தக்கனி அப்படின்னு பேர் வச்சாங்களா ஏரியாவில் இருக்கவங்க. ஸோ அந்த பேரே வந்து பிராண்டா மாத்திருக்காங்க. இனாம் குளத்தூருக்கே ஒரு அடையாளம் செவத்தக்கனி பிரியாணி அப்படின்னு நினைக்கிறேன். பிரியாணி வாங்கிட்டோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட டோக்கன் வாங்கணும். ஒரு செட்டு காலி ஆயிடுச்சுன்னா நீங்க வெயிட் பண்ணி அடுத்த செட்டு போது டோக்கன் வாங்கணும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 150 kg ஒரு டபேரால போட்டுருக்காங்க. இன்னொரு 150 kg ரெடியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். டைமிங்கை பொறுத்து தான், அதாவது கிரௌட பொறுத்து தான் பிரியாணி 2:30 வரைக்கும் சம்டைம்ஸ் இருக்குமா, சம்டைம்ஸ் 3 o'clock வரைக்கும் இருக்குமா, சம்டைம்ஸ் வந்து 1 o'clock தீண்டு போயிடுமா, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க போன் பண்ணி கேட்டுட்டு வரது பெட்டர். மதியானம் 12 மணிக்கு டேபிள் ஓபன் பண்றாங்க. 2:30 வரைக்கும் பிரியாணி இருக்கும். ஒன்லி ஆன் சண்டேஸ். நீங்க என்ன கொஞ்சம் கழிப்போங்க பாப்பா பேல ஒரே ஒரு கிளாஸ். இப்படிதான் சாப்பிட நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து சாப்பிடலாம் நினைச்சோன்னா வேலைக்கு ஆகாது.
சாப்பிடுறாங்க எல்லாருமே வெங்காயம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரியாணி வச்சுட்டாங்க நம்மளுக்கு. எங்க டேபிளுக்கு தான் இன்னும் பிரியாணி வரல. ஏய் தம்பி பிரியாணி வச்சுட்டா எனக்கா? ஓ ரெண்டா? எனக்கு பார்த்தா அது கரெக்டா தான் இருக்கு. தேங்க்ஸ். இவங்களுக்கு அப்படியே தட்டிடுவா. சிக்கன் 65 பெப்பர் சிக்கன். தால்சா வாங்கிட்டேன். இதுல ஊத்துனா மிக்ஸ் ஆயிடும் ஃபுல்லா. அழகா லைட்டா தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சு ஃபைனலா பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி சூப்பரான சீரக சம்பா பிரியாணி. பீஸ் எனக்கு கம்மியா இருக்கு. 1 2 3 4 பீஸ். நான் இங்க என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன், சோரட்டி தவிர. ஏன்னா நான் 2 பேர் தான் இருக்கோம் இன்னைக்கு, எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. அதனால எல்லாமே அளவா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அதாவது ஏலக்காய் அந்த மாதிரி டாமினண்டா மற்ற ஃபிளேவர்ஸ் இங்க திருச்சிக்குள்ளவே அப்படிதான் இருக்கு. இவங்க நான் எடுத்துக்கிறேன், நீங்க 5 இருக்கும். கோலா உருளையே ஆர்டர் பண்ணியாச்சு. பிரியாணில வந்து பெருசா இந்த திருச்சி ஃபுல்லாவே எதுவுமே தனியா தெரியல. எல்லாமே மிக்ஸான ஒரு ஃபிளேவர். ரொம்ப காரமாவோ இல்ல ரொம்ப மரத்துல அடிச்ச மாதிரியே எந்த பிரியாணியுமே இல்லை. கொஞ்சம் சால்ட் ஜாஸ்தி. பெப்பர் சிக்கன், பிச்சு போட்ட சிக்கன், பெப்பர். ரொம்ப பெப்பர்லாம் இல்லை, கம்மியா தான் இருக்கு. ஆனா ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு. பிச்சு இந்த நல்லா பிளேட் எல்லாம் வச்சு கொத்தி சூப்பரா பண்ணாங்க. மேக்கிங் ஷாட்ஸ்லாம் எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. தால்சா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா இந்த சைட்ல எங்கேயுமே மட்டன் பிரியாணி முட்டை வைக்க மாட்டாங்க. நம்ம தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். காரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரியுது. சாப்பிடும்போது அவ்வளவு காரம் தெரியல, சாப்பிட்ட அப்புறம் நல்லா காரம். 65 சாப்பிடுவோமா? இங்கேயே எல்லாமே செய்யறாங்க. மேரினேஷன் மட்டும் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து எண்ணெயில போட்டு எடுக்கிறாங்க எல்லாரும். கிட்னி தொக்கோட சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. ராஸ்மெல்லாம் வரல, சூப்பரா இருக்கு. அவங்க கிரேவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூட சேர்த்து சாப்பிடும்போது அருமை. கிட்னி கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருந்தது, ராஸ்மெல் வரும்போது வரல. அதேதான் ஈரல் சோரட்டி. ஈரல் சோரட்டி எல்லாமே இந்த ராஸ்மெல் வராம மசாலா நல்லா பண்ணிட்டாங்கன்னா சூப்பரா சாப்பிடலாம். இது வந்து 1/4 பிளேட் பிரியாணி தான் வாங்கியிருக்கு. அவங்க 1/4 பிளேட் தான் எல்லாருக்குமே வைக்கிறாங்க. அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அது மாதிரி சாப்பிட முடியாது. தால்சா வெறும் பருப்பு தால்சா மாதிரி தான் இருக்கு, மட்டன் தால்சா மாதிரி இல்ல. எவ்வளவு உண்டு, செம சாப்பிடும். பெஸ்ட் கோலா. செம சாப்பிட்டா. இதே மாதிரி ஒரு கோலா எங்கேயும் சாப்பிட்டுருக்கேன், ரீகால் பண்ண முடியல. சூப்பரா இருக்கு கோலா உள்ள. ஸோ ஓவரால் இந்த ஹைப்னு ஒன்று இருக்குல்ல, செவத்தக்கடி பிரியாணிக்கு வந்தீங்கன்னா திருப்தியா சாப்பிடுவீங்க. ஆனா என்னன்னா இந்த கூட்டத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும். அண்ட் வந்து
நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரலையே, நம்மளுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா நினைச்சீங்கன்னா இவங்க சாப்பிடவே முடியாது. ரொம்ப மசாலாலாம் அதிகமாக போலாம் போடல, கரெக்டா இருக்கு. இவங்க தம் எப்படி உடைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் உடைச்சிட்டு வாழையில போட்டு மூடி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வாழையில எடுத்துட்டு தம்ம உடைக்கவே இல்லை, அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்ம உடைச்சாங்க. சூப்பர் ப்ராசஸ். நீ சாப்பிடுங்க. நான் வந்து பார்த்தேன், அதான் நீங்க மாஸ்க் போட்டிருந்தீங்களா, அதனால அட்டெண்ட் பண்றாங்க. அது உள்ள வேற இடம்ல, சரி உட்காந்து சாப்பிட்டு பேசுறாங்க. சரிடா. எப்போதுமே மெதுவாக சாப்பிடுவீங்க, இவ்வளவு கூட்டத்துல எப்படி சாப்பிடுறது? ஆமா, அதான் பார்சல் கேட்டேன். ஆமா, நிம்மதியா பேசுறேன். ஆமாண்டா. ஹாய், சாப்பிட்டீங்களா நீங்க? ஓகேடா. உள்ள போய் சாப்பிடும்போது தான் கூட்டம்னு பார்த்தா வெளில வந்தாலும் கூட்டம் அழுதுங்க. பக்கெட்டா வாங்கிட்டு போறாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கிருத்திகாவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்றோம்.